எல்லாருக்கும் வணக்கங்க. நான் இப்போது எங்கே போயிட்டுருக்கேன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி இன்ட்ரோ என்னை பற்றி, இந்த சேனல் பற்றி உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். உண்மையை சொன்னால் ஸ்கூல் டைம்ஸ்லலாம் எனக்கு சைக்கிளே ரொம்ப பெரிய விஷயங்க. அதுக்கப்புறம் வீட்டில் டிவிஎஸ் வண்டி வாங்கினோம். அதுவே ரொம்ப பெரிய அச்சீவ்மெண்ட் மாதிரி இருந்துச்சு. ஆனால் காலேஜ் போனதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலி காரில் வர்றது பார்த்துருக்கேன். அவங்க கூட போயிருக்கேன். ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறப்போ கொலீக்ஸோட காரில் போயிருக்கேன். அப்போல்லாம் பேக் சீட்டில் உட்காந்துட்டு அவங்க ட்ரைவ் பண்ணுறத பார்க்குறப்போ நிஜமாக ஆசையாக இருக்குங்க. என்றைக்கு நான் என்னோடய காரை வாங்குவேன், எப்போ நான் அதில் ட்ரைவ் பண்ணுவேன், எப்போ நான் எனக்கு பிடிச்ச இடத்துக்கு நான் மட்டும் போவேன் அப்படிங்கிற ஒரு ஹாப்பினஸ், அந்த ஒரு ஏக்கம் இருக்குல்ல, அது எப்போவுமே எனக்கு இருந்திருக்குங்க. அதை நான் இப்போ லிவ் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. என்னை நினச்சி நிஜமாலுமே எனக்கு ப்ரௌடாக தான் இருக்குங்க. ஓகே, நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, G2 வந்து அத்திப்பாளையம் அப்படிங்கிற ஒரு வில்லேஜில் லான்ச் ஆக போகுதுங்க. இன்னும் அது லான்ச் ஆகலை, பட் ப்ரீ புக்கிங் போயிட்டுருக்கு. ஸோ நான் வந்து 5.9 lakhs அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட் பார்த்துருந்தேங்க. G2 5.9 lakhs, அதுவும் கீரனத்தை மாதிரி ஐடி பார்க் இருக்கிற ஒரு ஏரியா பக்கத்தில் இருக்க ஊரில் சத்தியமாக அன்எக்ஸ்பெக்டடுங்க. அதனால தான் சரி இன்றைக்கி ஒரு விசிட்டை போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டேங்க. இப்போ நம்ம இருக்கிற ஏரியாவிலேருந்து நம்ம ரைட்டில் நேராக போனால் கணேசபுரம், அங்கே வந்து சத்தி ரோடு ஜாயின் ஆயிருங்க. அது வந்து டைரெக்ட் சத்தி டு கோயம்புத்தூர் ரோடு, NH ரோடு. இப்போ நான் வந்து போயிட்டுருக்க ஊர் பேர் பார்த்திங்கன்னா வையம்பாளையம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரூட்டில் தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். நம்மளோட எண்டு வந்து அத்திப்பாளையமில் தான் வந்துட்டு G2 லான்ச் பண்ண போகிறாங்க. நமக்கு இந்த மாதிரி G2 அந்த மாதிரி பெரிய ப்ரீமியமான பிராண்டோட ப்ராடக்ட்ஸை போய் பார்க்குறதே நம்மளுக்கு ஒரு தயக்கம் தாங்க. ஏன்னா கண்டிப்பாக அதெல்லாம் ரொம்ப ப்ரீமியமாக இருக்கிற ஆளுங்க தான் வாங்குவாங்கன்னு நமக்குள்ளே ஒரு மைண்ட் செட் இருக்குது. இருந்தாலும் ஒரு சரி என்ன தான் இருக்க போகுது, என்ன தான் நடக்க போகுது, போய் பார்த்துருவோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி கிளம்பிட்டேங்க. அண்ட் ஆஃப்கோர்ஸ் அதோட ரேட்டுங்க வெறும் 5.9 lakhs, அதாவது 6 lakhs வச்சுக்கோங்க. அத்திப்பாளையம் கீரனத்தம் பக்கத்துலேயே இருக்கிற அத்திப்பாளையம் வில்லேஜில் இப்போ யாருமே அந்த ரேட்டுக்கு ப்ளாட்ஸ் விற்கிறது இல்லை. ஸோ என்ன தான் இருக்குது, ஒரு வேளை ஏதாவது சும்மா ரேட் மட்டும் போட்டுட்டு அங்கே போனதுக்கப்புறம் மாற்றி சொல்லுவாங்களோ அப்படிங்கிற குழப்பத்திலே தான் போயிட்டுருந்தேன். பட் இந்த ரோடு பார்த்திங்கன்னா ரொம்பவுமே பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்க. NH ரோட்டில் இருக்கிற மாதிரி இல்லாமல் நிறையா மரம், செடி, வயல் இந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. இந்த ரோட்டில் போகவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சு. காரில் ரொம்ப ஸ்மூத்தாக ஒரு லாங் ட்ராவல் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ என்னோடய பிளான் பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம ஒரு வீடாக போய் வாங்குகிறோம் அப்படின்னா 40 lakhs to 50 lakhs ஆர் 60 lakhs இருக்குங்க. அதோட இஎம்ஐயே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 40K கன்ஃபார்ம் வந்துடும். பேசிக்காக கோயம்புத்தூரில் பார்த்துக்கிட்டிங்கன்னா 35 lakhs வருது மினிமம். ஒரு 2 BHK ஹவுஸ் கட்டுற மாதிரி இருந்தால் அதுவும் நம்மளுக்கு 35 lakhs அப்படிங்கும்போது அது ஸ்டார்டிங் ப்ரைஸாக இருக்கும். அப்போ நம்மளுக்கு வந்து ஸ்கொயர் ஃபீட் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ஒரு 2 சென்ட் தருவாங்க, மீன்ஸ் 800 ஸ்கொயர் ஃபீட். ஸோ அந்த லெவலில் தான் ப்ளாட்ஸ் வந்து சேல் ஆகிட்ருக்கும். நம்ம வந்து 35 lakhs இன்வெஸ்ட் பண்ணி நம்ம ஒரு வீடாக கட்டுற மாதிரி இருக்கும். பட் ஸ்டில் அதோட இன்ட்ரெஸ்ட் இஎம்ஐ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 35K இல்லைனா 30K வந்துடுங்க. அது அப்புறம் நம்ம லாங் டேர்மாக போட வேண்டியதாக இருக்கும் அப்படி இல்லைன்னா. ஸோ இது வந்து எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, நம்ம கண்டிப்பாக போய் ஒரு இஎம்ஐயில் ஸ்டக் ஆயிடுவோம், மாட்டிக்குவோம். அது வந்து நம்மளுக்கு எந்த விதத்துலேயும் ஹெல்ப் பண்ணாது. ப்ளஸ் லாங் டேர்முக்கு ஒரு பெரிய இஎம்ஐ மந்த்லி நம்ம வீட்டுக்காக கட்டிகிட்டு இருக்கிற ஒரு பேர்டனும் இருக்கும். அதிலிருந்து எப்படி மீளலாம், என்ன பண்ணலான்னு எனக்குமே எதுவும் தெரிலங்க. ஆனால் நான் யோசிச்சுட்ருக்கிறது கரெக்டானு எனக்கு தெரியல. நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் ஏதாவது சஜஷன் இருந்தாலும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸை பார்க்க முடிஞ்சுது. இப்போ நம்ம கோவில்பாளையம் போகிற வழியில் இருக்கோம். இங்கேருந்து அத்திப்பாளையம் போகலாம், கோவில்பாளையமும் போகலாம். சத்தி NH ரோடில் ஜாயின் ஆகும். கோவில்பாளையம் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. இந்த சைடில் கூட நிறையா சைட்ஸ் போட்டிருக்காங்க. பட் ஸ்டில் அது பார்த்திங்கன்னா 8.90 lakhs, அதுக்கப்புறம் 12.99 lakhsலாம் இருந்துச்சு. அது நம்மளுக்கு நம்ம பட்ஜெட் லெவல்லே இல்லைங்க. நம்ம G2 தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி. ஸோ நேராக அங்கே போயிடலாம். ஓகேங்க.
இங்கேருந்து நம்மளோட ட்ராவலை கண்டினியூ பண்ணலாம். அதே மாதிரி நம்ம டாப்பிக்கையும் கண்டினியூ பண்ணலாம். ஸோ நான் என்ன சொல்லிகிட்டு இருந்தேன்னா, நம்ம வீடாக வாங்குறப்போ நம்மளோட இஎம்ஐ ஜாஸ்தியாக இருக்கும். அந்த இஎம்ஐயும் ஜாஸ்தியாக இருக்கும், டேர்மும் ஜாஸ்தியாக இருக்கும். ப்ளஸ் மந்த்லி நம்மளால் எக்ஸ்ட்ரா ரீபேமெண்ட் அந்த லோனுக்காக பண்ணவே முடியாது. நம்ம ரொம்ப ஸ்டக் ஆகி நிற்போம். அந்த மாதிரி தான் நிறையா பேர் அவசரப்பட்டு வீடாக வாங்கி அதுக்கு லோன் கட்ட முடியாமல் விற்கிற நிலைமைக்கும் வந்துட்டுருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், 59 lakhs இல்லைனா 73 lakhs 2 BHK வீடும் 3 BHK வீடும் சேல் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நம்ம இதுக்கு லோனாக நம்ம போகிறப்போ எவ்வளோ ஸ்ட்ரகிள் இருக்கும், எவ்வளோ பெரிய இஎம்ஐயை வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தாங்க நான் இப்போ சொல்ல வரேன். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய கார் வந்து 8.7 lakhsங்க. நான் வந்து 70,000 தான் வந்து ஆன் ஹேண்ட் கொடுத்தேன். மீதி 8 lakhs வந்து லோனில் தாங்க போனேன். அப்படி நான் போனப்போ எனக்கு லாங் டேர்ம் எடுத்துக்கிட்டேங்க. அப்போது 7 years மேக்ஸிமம் டேர்ம் சொன்னாங்க. ஸோ நான் 7 yearsக்கு தான் போட்டேன். என்னோடய இஎம்ஐயும் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. 12,000 எனக்கு பர் மந்த் வர மாதிரி இஎம்ஐ இருந்துச்சு. அதனால் என்ன பெனிஃபிட் ஆச்சுன்னா, என்னால் எக்ஸ்ட்ரா ரீபேமெண்ட் மந்த்லி கட்ட முடிஞ்சுது. இதனால் என்ன பெனிஃபிட்னால், என்னோடய லாங் டேர்ம் லோன் வந்து என்னால் 1 yearக்குள்ளேயே முடிக்க முடிஞ்சுது. ஆக்சுவலி நான் 6 monthக்கு பிளான் பண்ணியிருக்கேங்க. இன்னும் ஒரு 4 மாதத்தில் என்னோடய லோனை முடிச்சிருவேன்னு நான் நினைக்கிறேன், ஹோப்ஃபுல்லி. அதனால தான் நான் லேண்ட் பார்த்துட்ருக்கேன். இப்போது இங்கே இருக்கிற லேண்ட்ஸ், இந்த அத்திப்பாளையம் ரோட்லேயே இருக்கிற லேண்ட்ஸ்லாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய பிளாட்ஸ் போட்டிருக்காங்க. இன்னுமே சேல் ஆகாமல் நிறைய பிளாட்ஸ் இருக்குது. ஆனாலுமே பிளாட்ஸ் வந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, இது அர்ஜென்சி கிடையாது. பிளாட்ஸ் எங்கேயும் போகிறதில்ல. ஏதாவது ஒரு பிளேஸில் கண்டிப்பாக நமக்கான இடம் இருக்கும். அவசரப்பட்டு போய் இன்வெஸ்ட் பண்ணுறது, வீடாக கட்டுறது, இந்த மாதிரி எந்த வேலையும் பண்ணக்கூடாதுன்னு கிளியராக இருக்குங்க. ஆனாலும் இந்த மாதிரி எப்பயாவது வர கம்மி ரேட்டில் வர பிளாட்ஸை போய் விசிட் பண்ணுறது, என்னென்ன மாதிரி ஏரியாவில் என்னென்ன மாதிரி பிளாட்ஸ் போட்டிருக்காங்கங்கிறத போய் தெரிஞ்சுக்கிறது எல்லாமே நமக்கு யூஸ்ஃபுல்லாக ஒரு நாள் மாறுங்க. எல்லா மிடில் கிளாஸ் பொண்ணுங்களுக்கும் பசங்களுக்கும் ஆசை என்ன தெரியுங்களாங்க? அவங்களுக்குன்னு ஒரு வீடு, ஒரு காரு, ஒரு பைக்கு. இந்த 3 விஷயங்க. எங்கேனாலும் நினச்ச நேரத்துக்கு போகணும், வரணும். நமக்குன்னு நிரந்தரமாக ஒரு இடம் வேணும். இவ்வளோதாங்க மேக்ஸிமம் ஆசை. கண்டிப்பாக எனக்கும் அவ்வளோதாங்க ஆசை. நான் இப்போ பிளாட்டாக சூஸ் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, 15 lakhs to 20 lakhs என்னோடய பிளாட்டோட சேல் வரும். அதுவும் நான் இந்த மாதிரி ப்ரைம் லொக்கேஷனில் பார்க்குறதுனால நான் அந்த மாதிரி கால்குலேட் பண்ணுறேன். பட் என்னோடய இன்டென்ஷன் என்னென்னா, ரொம்ப லோ ரேட்டில் தான் நான் லேண்டை பர்ச்சேஸ் பண்ணணுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம போயிட்டு கேட்டட் கம்யூனிட்டியாக இருக்குது, ஒரு ஆர்ச் போட்டிருக்காங்கன்னு நினச்சி நம்ம உள்ளே போய் பிளாட்ஸை வாங்குகிறோம். கரெக்டு, நல்ல விஷயந்தான். ஆனால் வந்து அதே சரௌண்டிங்லேயே இருக்கிற ஃப்ரீலேண்ட்ஸ் வந்து ரொம்ப சீப்பாகவும் கிடைக்கும். ஆனால் நம்ம அதை இக்னோர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கம்யூனிட்டிக்குள்ளே போகிறதுனால சில பெனிஃபிட்ஸ் இருக்குது. பட் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை. நம்ம வந்து மணியை கொண்டு போய் ஒரே இடத்துல ஒரு சின்ன விஷயத்துக்காக தர மாதிரி இருக்குது. ஸோ இன்னுமே எனக்கு கன்ஃபியூஷன் இருக்குது. கரெக்டான டெசிஷன் எதுவும் நான் எடுக்கலை. இன்றைக்குமே நான் போய் ஜஸ்ட் விசிட் தான் பண்ண போகிறேன். எதுவும் பர்ச்சேஸ் பண்ணுற பிளான்லாம் கிடையாது. இதுவும் என்னோடய ஜேர்னியில் ஒன்றுங்க, போயிட்டே இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ரூட் நல்லா தெரியும். துடியலூர் இங்கேருந்து 15 kilometers தான். இப்போ வந்து நம்ம கோட்டைப்பாளையம் ரீச் பண்ணிட்டோங்க. இங்கேருந்து கொஞ்சம் பக்கம்தான் G2. ஸோ நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். இந்த ஏரியாக்கெல்லாம் நான் வந்ததே இல்லைங்க, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அதுவும் நான் ரொம்ப இன்டீரியராக உள்ளே வந்து இந்த ரோட்டை சூஸ் பண்ணி வந்தேன். மெயின் ரோட்டில் வந்தோன்னா டைரெக்டாக அத்திப்பாளையம் ரோடு, அங்கேருந்து சைட் ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது. போய் பார்ப்போம் எப்படி இருக்குது. ஸோ பிளாட்ஸை நம்ம வாங்கும்போது அதோட அமௌண்ட் கம்மியாக இருக்கும். அப்போ வந்து நம்மளுக்கு இஎம்ஐ கம்மியாக இருக்கும். டேர்ம் ஜாஸ்தி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ரீபேமெண்ட்டை கண்டினியூஸாக கொஞ்சம் ஜாஸ்தியாக பண்ணிகிட்டே வரணும். அதன் மூலமாக சீக்கிரமாக நம்ம லோனையும் அடைக்கலாம், நம்மளோட இன்ட்ரெஸ்ட்டும் கம்மியாக இருக்கும். அதுதாங்க என்னோடய பிளான். பட் அது சரியாக தப்பாக எனக்கு தெரியல. பட் ஃபஸ்ட் பிளாட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த லோனை அடைச்சிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கான லோன் இப்படி பண்ணுறதுனால ஒரு 3 yearsக்குள்ளே 6 yearsக்குள்ளே நம்மளால் முடிக்க முடியுங்கிறது என்னோட நம்பிக்கைங்க.
ஸோ இங்கே ரூட் காட்டுறாங்க, அத்திப்பாளையம் போட்டிருக்கு போர்டு. ஸோ இதுக்குள்ளே போகிறோம். ஓகே, இங்கே வந்தாச்சு. இங்கேயும் போர்டு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 4.9 lakhsன்னு போட்டிருக்காங்க. ஆனால் வந்து 5.9 தான் நான் ஆட்ஸ் பார்த்தேன். ஓகே, இது மேபி பழைய போர்டாக இருந்திருக்கலாம். இந்த வீடியோவில் வந்து நான் என்னென்னலாம் பிளான் பண்ணுறேன், எங்கெங்கெல்லாம் போகிறேன், என்னென்ன பிளாட்ஸ் விசிட் பண்ணுறேன் அப்படிங்கிறத தான் போஸ்ட் பண்ண போகிறேங்க ஃபர்தராக. ஐ ஹோப் நான் வந்து வீடு கட்டிடுவேன், அந்த வீடியோவையும் போஸ்ட் பண்ணுவேன்னு நம்புகிறேன். கார் வாங்கிட்டேங்க, அடுத்து வீடு தான் நம்ம கோலே. நமக்குன்னு ஒரு நிரந்தரமான இடம், நமக்கு தைரியமாக எங்கே வேணால் போகலாங்கிறதுக்கான வெஹிக்கிள், அவ்வளோதான் என்னோடய ஆசைங்க. இந்த ரோட் பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடி கோட்டைப்பாளையம் வில்லேஜ் பார்த்தோம்ல, அதுக்கப்புறம் அத்திப்பாளையம் பார்த்தோம், அது வழியாக வரும். 2 சைடும் பார்த்துக்கிட்டிங்கன்னா விவசாய பூமி தாங்க. எல்லாம் வாழை மரம், தென்னை மரம் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் ரொம்ப ஸ்மூத்தாக இருந்துச்சு, ரோட் ரொம்ப காமாக இருந்துச்சு. அப்படியே சைலண்ட்டாக பீஸ்ஃபுல்லாக வண்டி ஓட்டிகிட்டே போயிட்டுருக்க மாதிரி தான் எனக்கு ஃபீல் இருந்துச்சு. என்னங்க, இடையில கேமரா கீழே விழுந்துச்சு. அதை எடுத்து வச்சு திரும்ப ஓட்டும்போது மைலேஜ் கொஞ்சம் கம்மியாக அடிபட்டுச்சுங்க. பெட்ரோல் குறையிறது தான் கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. இன்னொரு விஷயம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, G2 வந்து அவங்களோட பிளாட் நம்ம விசிட் பண்ணுறோன்னு கால் பண்ணால் அவங்க கேப் ஃபெசிலிட்டி பண்ணி தராங்க. எனக்கும் கேப் போட்டு தரேன்னு சொன்னாங்க. பட் நம்ம வீடியோ எடுக்கலாங்கிற ஒரு ஐடியானால இல்லைங்க, ஓன் வெஹிக்கிள்லேயே வரேன்னு சொல்லியாச்சு. ஸோ போயிட்டே இருக்கோம், பார்ப்போம். நீங்கள் இந்த ஏரியாவில் தான் இருக்கீங்க, உங்களுக்கு இந்த பிளேஸ்லாம் நிறையா தெரியும்னா, உங்களுக்கு ஏதாவது சைட்ஸ் கம்மி ரேட்டில் தெரிஞ்சாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அது வந்து பார்க்குறவங்களுக்கும் யூஸ் ஆகும், எனக்குமே யூஸ் ஆகும். கண்டிப்பாக நானும் வந்து விசிட் பண்ணி பார்க்குறேன். எல்லா பக்கமே G2 போட்ஸ் இருக்குங்க இந்த போகிற வழியில். அண்ட் அவங்க டைரெக்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க, அதுலேயே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் வந்தாச்சுங்க, இன்னொரு 5 minutes ட்ராவல் தான் இங்கேருந்து. ரியலி ஒரு பீஸ்ஃபுல்லான ஜேர்னிங்க. டிராஃபிக் இல்லை, ஜாஸ்தி வெஹிக்கிள்ஸ் இல்லை, அதுவுமே கொஞ்சம் நம்மளுக்கு சேஃப்டியாக ஃபீல் ஆகாது. அங்கங்கே ஃபேக்ட்ரிஸும் இருக்குது. ஓகே, நம்ம வந்தாச்சுங்க. இதுதான் ரைட் சைடில் இருக்கிறது தான் G2 பிளாட்டு. ஆனால் இது வந்து பேக் சைடு ஆஃப் த G2ங்க. இங்கே கேட் எதுவும் கிடையாது. ஆனால் இங்கெல்லாம் பிளாட்ஸ் வரப்போகுது. இந்த ஏரியாவுக்குள்ளே வர பிளாட்ஸ் மட்டும்தான் 5.9 lakhsன்னு நான் நினைக்கிறேங்க. போய் விசாரித்து பார்ப்போம். ஏன்னா இது வந்து கேட் இல்லை, கேட் முன்னாடி இல்லை, ஐ திங்க் அது ஃப்ரண்ட்டில் இருக்கும்னு நினைக்கிறேன். சுற்றியும் விவசாய பூமிங்க, மலை இருக்குது, மலை தெரியுது, மவுண்டைன் வியூ. ஈவினிங் டைமில் நம்மளோட வீட்டு மொட்டை மாடியில் உட்காந்து ஒரு டீ குடிச்சிட்டு இந்த மாதிரி மவுண்டைன் வியூஸ் பார்க்குறது ரியலிங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். தலை தோனி வேறு இருக்கார். G2க்கான மெயின் நம்மளோட அட்ராக்ட் பண்ணுற மெயின் மேட்ரே நம்மளோட தலை தாங்க. அவர் ஃபேஸ் பார்த்தாலே சரி போய் பார்ப்போன்னு தோணிடும். எல்லாமே விவசாய பூமிங்க, செம்மண் பூமி. செம்மையாக இருக்குது ஏரியா. இது எப்படி டெவலப் பண்ணுவாங்கன்னு தெரியல, பார்ப்போம். நம்ம கார் நிற்கிது. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்க. பெருசாக யாரும் இல்லை. எல்லா பிளாட்ஸும் வீடாக மாறிடுச்சுன்னா இந்த ஏரியா பயங்கரமாக இருக்குங்க. பார்க்கவே ரொம்ப டெவலப் ஆகிருக்கும். இங்கேருந்து கீரநத்தம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 8 kilometers கூட இல்லைங்க, அவ்வளோதான் காட்டுது நெட்டில். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கீரநத்தம் ஐடி பார்க்கில் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம். மோஸ்ட்லி அவங்க தான் இங்கே புக் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஏரியாவில், இந்த மாதிரி ப்ரைம் ஏரியாவில் 6 lakhsக்கு பிளாட்ஸ் வர்றதெல்லாம் ரொம்ப ஆச்சரியம் தாங்க. அது பேக் சைடில் இருந்தால் என்ன, ஃப்ரண்ட் சைடில் இருந்தால் என்ன, பட் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க பிளேஸ்.
சரின்னு அப்படியே நம்ம கிளம்பிட்டோம். இங்கேருந்து மெயின் கேட் போகலான்னு சொல்லிட்டு அந்த ரூட்டில் அப்படியே கண்டினியூ பண்ணேன். கொஞ்சம் முன்னாடி போனால் ஃப்ரண்ட் வந்துரும்னு நினைக்கிறேன். நம்ம பார்த்தது பேக் சைடு ரோட்டை ஒட்டியே இருக்குது. இந்த ரோட் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 30 ஃபீட் இருக்கும்னு நினைக்கிறேங்க. 2 வெஹிக்கிள் தாராளமாக போகலாம். ரோடும் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. எந்த குழியும் இல்லை. ஓகே, வந்துட்டோன்னு நினைக்கிறேன். இது வந்து அத்திப்பாளையம் பார்டர் மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சுங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி அத்திப்பாளையம் வில்லேஜில் போய் பார்த்துக்கிட்டா ஆல்ரெடி டெவலப் ஆகிருக்கும் மோஸ்ட்லி எல்லா ஏரியாஸும். இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சுற்றியும் விவசாய பூமி தான் இருந்துச்சு. ஸோ இது வந்து அப்கமிங், ஈவன் இந்த G2 கூட அப்கமிங் தான், கம்மிங் சூன் தான் போட்டிருக்கு. இன்னும் லான்ச் ஆகலை. ஆனால் நிறைய பிளாட்ஸ் புக் ஆகிடுச்சுங்க ஆல்ரெடி. மேபி சுற்றியும் இன்னும் எதுவும் டெவலப் ஆகாதனால தான் இந்த பிளாட்ஸ் வந்து இவங்க இந்த அமௌண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி சொல்லியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். வண்டியை டெட் எண்ட் வரைக்கும் போகலான்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. அது பாட்டுக்கு போயிட்டே இருந்துச்சு. பட் இன்னும் அவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் கம்ப்ளீட்டாக முடிக்கலை. அவங்க வந்து ஸ்டில் அந்த ப்ராசஸை வந்து 1 by 1 பண்ணிகிட்ருக்காங்க. லைக் அவங்க நிறைய ஃபேஸஸ் மாதிரி வச்சுருக்காங்க. அவங்களோட பிளாட்ஸ் டிசைன் வந்து போய் பார்த்தேன். அப்படியே இந்த இடத்துல இருந்து பார்க்குறப்போ இந்த மொத்த இடமும் எனக்காக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படி தோணுச்சுங்க. அதெல்லாம் பாசிபிளே இல்லை. சரின்னு ஆஃபீஸ் ரூம் போய் டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்கினேங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சவுத் ஃபேஸிங்னா கொஞ்சம் அமௌண்ட் கம்மியாக இருக்குது, நார்த் ஃபேஸிங்னா அந்த டெட் எண்ட் வந்து 6 lakhsக்கு விற்கிறாங்க. பட் முன்னாடி வர வர அமௌண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். 7 lakhs, 8 lakhs, 9 lakhs, 12 lakhs வரைக்குமே இருக்குங்க ப்ளாட்ஸு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா போய் விசிட் பண்ணி பாருங்கள். நான் வந்து இந்த வீடியோஸில் இனிமேல் நான் எங்கெங்கெல்லாம் ப்ளாட்ஸ் விசிட் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்கிறேன். அது ஏதாவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னையும் சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த போகிற வழியில் நான் வந்த ரூட்லேயே போகலிங்க. வேறு ரூட் அத்திப்பாளையம் போயிட்டு அங்கேருந்து சத்தி மெயின் ரோட் போகிற மாதிரி எனக்கு அது கொஞ்சம் ஈஸியாக தெரிஞ்சுது. ஏன்னா நம்ம இப்போ வந்தது பார்த்துக்கிட்டிங்கன்னா 1 way ரோட் மாதிரி இருந்துச்சு. இப்போ நம்ம ரிட்டன் போகிறது வந்து NH ரோடுங்கும்போது நம்மளால் ஈஸியாக கொஞ்சம் சீக்கிரம் போகிற மாதிரி இருக்கும். ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஏரியாங்க. இந்த மாதிரி ஏரியாவில் ப்ளாட்ஸ் வாங்கணுங்கிறது ரொம்ப நாள் ஆசை. ஆனால் நான் ஒன்று என்ன அப்சர்வ் பண்ணேன்னா, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி போட்ட சில சைட்ஸ்லாம் வந்து அப்படியே இருக்குங்க, காடு மாதிரி, மெயின்டெனன்ஸ் இல்லாமல் வெறும் அந்த ஆர்ச் மட்டும் இருக்குது. பார்த்தா முள்ளுவெளியாக இருக்குது. தெரியல அதெல்லாம் சேல் ஆயிடுச்சா இல்லை ரீசேலுக்கு வெயிட் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. பட் அதெல்லாம் கொஞ்சம் சீப்பாக கிடைக்குமோன்னு எனக்கு தோணுச்சு. தெரிலங்க, நான் யோசிக்கிறது கரெக்டான. நம்மளோட ஆசைகள் வந்து ரொம்ப நிறையா இருக்குல்லங்க. ஆனால் அதை அச்சீவ் பண்ணுறதுக்காக நம்ம நிறைய முயற்சி பண்ணணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும், ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக அதுக்காக உழைக்கணும். அப்போனா அது மட்டும்தான் அது நம்மளோட வாழ்க்கையில் நம்மளை தேடி வருது. ஏன் அது இவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியல. பட் நம்ம கண்டிப்பாக ஒரு நாள் அச்சீவ் பண்ணிடுவோம். அந்த நாள் சந்தோஷமாக தான் இருக்குங்க. நம்ம மனசார ஒரு விஷயத்துக்காக ஆசைப்படுறோம், அதுக்காக உழைக்கிறோம், அதையவே நினச்சிட்ருக்கோங்கிறப்போ கண்டிப்பாக அதுக்கான வழி நம்ம கண் முன்னாடி தெரியுங்க. அதை நான் உணர்ந்துருக்கேன், அதை நான் அனுபவிச்சிருக்கேன். அதே மாதிரி தான் இந்த பிளாட், இந்த வீடுங்கிற ஆசையும் ரொம்ப கனவோடு இருக்கும்போது கண்டிப்பாக அது நடக்கும். அண்ட் இன்றைக்கே இப்போவே அப்படி இல்லாமல் கண்டிப்பாக ஒரு நாள் அப்படிங்கிறது தாங்க என்னோட வேத வாக்குன்னு வச்சுக்கோங்களேன். என் லைஃப்பில் நான் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவோ ரொம்ப அட்வென்ச்சரஸாகவோ என்னோடய ஜேர்னி இருக்குமான்னு எனக்கு தெரியலங்க. எனக்கு ரொம்ப பேசிக்கான ரொம்ப சிம்பிள் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கொண்ட ஒரு லைஃப், ஒரு ஜேர்னிங்க. அதை தான் நான் வந்து உங்களுக்கு காட்டலான்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இதில் என்னோடய செல்ஃப் க்ரோத்தும் இருக்குங்க. எந்த சின்ன விஷயமாகவும் இருந்தாலும், ஒரு சின்ன இன்கம் எதுலேருந்து வந்தாலும் அது நம்மளோட லைஃப்க்கு நிச்சயம் உதவும்.
ஸோ இதெல்லாம் மனசில் வச்சுட்டு நான் என்னோடய ஜேர்னியை இங்கே ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ நான் ஜனவரி 2026 இருக்கேங்க. 2026 விஜய் சிஎம் ஆயிடுவாருன்னு நான் நம்புகிற மாதிரி 2027 நான் ஒரு வீட்டோட இல்லை, நான் ஒரு பிளாட்டோட ஓனராவது மாறி இருக்கணும்னு ஆசைப்பட்றேங்க. அவ்வளோதான் என்னோடய நம்பிக்கை. 2027 இதே மாதிரி ஒரு vlogல என்னோடய வீட்டையோ என்னோடய பிளாட்டையோ நான் உங்களுக்கு காட்டிட்டேன்னா அதை விட என்னங்க வேணும், நான் சாதிச்சிட்டேங்க அப்படி தான் எனக்கு ஃபீல் இருக்கும். அதே மாதிரி நீங்களும் உங்களோட லைஃப்பில் நீங்கள் இப்போ என்ன பண்ணணுன்னு ட்ரை பண்ணுறீங்களோ அதை ஒரு நோட்ஸாகவோ வீடியோஸாகவோ வாய்ஸ் ஓவராகவோ எப்படியோ நீங்கள் ஒரு இடத்துல சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அதை நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் கேட்குறப்பவும் உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் அதை நோக்கியே அது அடையிறதுக்கான வழியை தேடியே நீங்கள் போயிட்டுருப்பீங்க. அது நிச்சயமாக உங்களை அந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்துரும். அந்த மோட்டிவேஷன் எல்லாத்துக்குள்ளேயும் வேணும். கண்டிப்பாக எனக்கு இருக்குங்க. அதனால தான் என்னால் கார் வாங்க முடிஞ்சுது. எவ்வளோ பெரிய ஆசை, எவ்வளோ நாள் ஆசைன்னு எனக்கு தாங்க தெரியும். இது இந்த மாதிரி அச்சீவ் பண்ண ஒவ்வொருத்தருக்கும் இந்த எமோஷன் புரியும்னு நான் நம்புகிறேன். நாமெல்லாம் சாதிக்க பிறந்தவர்கள் இல்லைங்க, லைஃப்பில் சமாளிக்க பிறந்தவர்கள். சமாளிக்கணுன்னாலும் நம்மளுக்கு சில நீட்ஸ் தேவை. அண்ட் அந்த நீட்ஸ் பார்த்திங்கன்னா அதுவாக நம்ம லைஃப்பில் வராதுங்க. எந்த தேவையாக இருந்தாலும் சிலதை நம்மளாக உருவாக்கணும். நமக்கான தேவைகளை நம்ம உருவாக்கணும். அதுக்கப்புறம் அதுக்கான வேலைகளை நம்ம பார்க்கணும். ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் கோலே நம்மளோட தேவை என்னென்னு நம்ம ஃபைண்ட் பண்ணுறதுல தாங்க இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு அப்படி எதுவும் இல்லைன்னா ஃபர்ஸ்ட் உங்களோட நீட்ஸ் என்னென்னு நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். நமக்கு ரொம்ப அவசியப்படும் அந்த விஷயங்களை நம்ம தான் தேடி ஓடணும். இங்கே கூட ஒரு பிளாட் பார்த்தேங்க, அதிசயான்னு சொல்லிட்டு த்ரிஷாவோட ஆட் அவங்க பிராண்ட் அம்பாசிடராக கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக எனக்கு தெரியவங்க 10 lakhs எபோவ் தான் இருக்கும். 10 lakhs எபோவ் இல்லாமல் இந்த ஏரியாவில் நிச்சயமாக எந்த பிராண்டட் கம்யூனிட்டியும் இருக்க வாய்ப்பே இல்லைங்க. ஓகே, நம்ம அப்போது இந்த வீடியோவை முடிச்சுக்கலாங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.